கால் மேல கால் வந்துகிட்டே இருக்கு சீஃப். எல்லாருமே இன்டர்நெட்ல வைரலா போயிட்டு இருக்க உங்க ஆடியோ பத்தி தான் கேக்குறாங்க. மிஸ்ஸஸ் ரேகா நீங்களும் அவங்களும் சேலஞ்ச் பண்ணிக்கிட்ட ரெக்கார்டிங்க இன்டர்நெட்ல அப்லோட் பண்ணிருக்காங்க. அதுல உங்க வாய்ஸை கேட்டுட்டு அது நீங்க தானே சந்தேகப்படுறாங்க. நான் அவங்க கிட்ட எதுவும் சொல்லிக்கல, பட் அவங்களுக்கு டவுட் வந்துருச்சு. அவங்க கிட்ட டிசம்பர் 28 வரைக்கும் வெயிட் பண்ண சொல்லியிருக்கேன் என்றார். சிவா கூலாக, டோன்ட் வரி தினேஷ், இந்த கேம் சீக்கிரமாவே ஒரு முடிவுக்கு வரப்போகுது என்றான். அப்புறம் இன்னொரு விஷயம் சீஃப், அந்த ஆடியோ கூட ஒரு பெட்டிங் லிங்கை டேக் பண்ணிருக்காங்க. இதுல யார் வின் பண்ண போறாங்கன்னு பெட்டிங் போயிட்டு இருக்கு. அதுலயும் குறிப்பா சித்திக்னு ஒரு மிகப்பெரிய கம்பெனியே இதுல பெட் கட்டி இருக்காங்க என்று சொல்ல, இஸ் இட்? அவ்வளோ பெரிய கம்பெனி எதுக்காக இது மாதிரி விஷயத்துல தலையிடுறாங்க? நிஜமாவே அவங்க பணம் சம்பாதிக்க தான் பந்தயம் கட்டியிருக்காங்களா, இல்ல இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது ரீசன் இருக்கான்னு கொஞ்சம் கண்டுபிடிச்சு சொல்லுங்க தினேஷ் என்று சொல்லிவிட்டு போனை வைக்க போகும் நேரத்தில், சீஃப் ஒரு இம்பார்ட்டன்ட் திங், யாரோ உங்க பேருக்கு ஒரு உட்டன் பாக்ஸ் அனுப்பி வச்சிருக்காங்க. அந்த பாக்ஸுக்கு மேல ஒரு வித்தியாசமான சிம்பிள் இருக்கு. ஐ திங்க் அதுக்குள்ள ஏதோ சீக்ரெட் இருக்குன்னு நினைக்கிறேன். இத நீங்களே நேர்ல பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும் என்றார். உடன் பாக்ஸ் என்று கேட்டவுடனே சிவாவின் முகம் மாறியது. சரி, நான் லொகேஷன் அனுப்புறேன், நீங்களே வந்து கொடுத்துருங்க, கீப் இட் கான்ஃபிடென்ஷியல் என்று சொல்லிவிட்டு போனை கட் செய்தார். தினேஷ் கூறிய உடன் பாக்ஸ் சிவாவிற்கு தன்னுடைய பாஸ்ட் லைஃபை ஞாபகப்படுத்தியது. அவன் கண்களை மூட ஸ்னைப்பர் ஷாட்ஸ், பாம் பிளாஸ்ட் சத்தம் அவன் கண் முன்னே பிளாஷ் போல வந்து சென்றது. தினேஷிடம் இருக்கும் உடன் பாக்ஸில் இருக்கும் சீக்ரெட் என்ன? தினேஷிடம் உடன் பாக்ஸை தான் இருக்கும் இடத்திற்கு கொண்டு வர சொன்ன சிவா ரூமை நெருங்கும் போது அவந்திகா அவனுக்கு எதிரில் வந்தாள். ஹே அவந்திகா, எங்க போற? நீ சாப்பிடலையா என்று அவளிடம் கேட்க, நீ வெயிட் பண்ணு சிவா, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு சென்றார். அவன் ரூமுக்கு போகும்போது அங்கே நந்தினி இருக்கவில்லை. அவன் டேபிளில் வந்து அமர்ந்தான். அவந்திகா ரெஸ்ட் ரூம் செல்வதாக பொய் சொல்லிவிட்டு ரிசப்ஷனை நோக்கி சென்றார். ரிசப்ஷனில், எங்க டேபிளுக்கு பில் எவ்வளவு ஆச்சுன்னு சொல்ல முடியுமா? அதை நான் பே பண்ணிடுறேன் என்று கேட்டார். அதற்கு மேனேஜர், பட் மேடம் நீங்க தான் இன்னும் எதுவும் சாப்பிடவே இல்லையே, அப்புறம் ஏன் மேடம் பே பண்றீங்க? உங்களுக்கு எங்க சர்வீஸ் ஏதாவது பிடிக்கலையா என்று கேட்டார். நோ நோ நோ, இந்த ரெஸ்டாரண்ட்ல அப்படி எந்த குறையும் சொல்ல முடியாது. நான் பே பண்றதுக்கு வேற ரீசன் இருக்கு. மோரோவர், எனக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு சின்ன ஃபேவர் வேணும், செய்ய முடியுமா என்று கைண்டாக கேட்டார். யா ஷோர், சொல்லுங்க மேடம் என்று கேட்க, சொல்றேன், பட் அதுக்கு முன்னாடி நீங்க ரூம் நம்பர் 27ஓட மொத்த அமௌண்ட் என்னன்னு மட்டும் சொல்லுங்க என்று கேட்டார். மேனேஜர் எந்த கேள்வியும் கேட்காமல் அவருக்கு எதிரில் இருந்த கம்ப்யூட்டரில் ரூம் நம்பர் 27இன் ஆர்டர் டீடைல்ஸை செக் பண்ணிவிட்டு, டோட்டல் அமௌண்ட் 27,000 மேடம், நீங்க இப்பவே பே பண்ணணுமா என்று கேட்டார். எஸ், 1 செகண்ட் என்று சொல்லிவிட்டு அவந்திகா தன்னுடைய போனை வெளியில் எடுத்தார். இப்போதைக்கு நான் உங்களுக்கு 20,000 பே பண்ணிடுறேன். என் கூட இன்னொரு ஃப்ரெண்ட் வந்திருக்காரு, அவருக்கு இந்த விஷயம் தெரிய வேணாம். நாங்க லஞ்ச் முடிச்சதுக்கு அப்புறம் என் ஃப்ரெண்ட் கிட்ட நீங்க 7,000க்கு பில் கொடுத்தா போதும். எனக்காக இதை மட்டும் செய்றீங்களா ப்ளீஸ் என்று கேட்டார். கண்டிப்பா மேடம், நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிடுறோம், டோன்ட் வரி, யூ ப்ளீஸ் கோ அண்ட் என்ஜாய் யோர் மீல் என்று மேனேஜர் அவருக்கு உரிய பாணியில் ஸ்வீட்டாக சொன்னார். அப்போது யாரோ ஒருவர் அவளுக்கு பின்னால் இருந்து, அவந்திகா நீயா என்று கேட்க, பரீட்சையப்பட்ட அந்த குரலை கேட்டவுடன் அவந்திகா பின்னால் திரும்பி பார்த்தார். அங்கே சஞ்சய் நின்று கொண்டிருந்தார். சஞ்சயா என்று தனக்குத்தானே கேட்டுவிட்டு சட்டென திரும்பிக் கொண்டார். அவளுக்கு சஞ்சயை பார்த்தவுடன் பயம் வந்துவிட்டது. அவன் சிறு வயதில் இருந்தே அவந்திகாவை ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கிறான். அவனை கண்டாலே அவந்திகாவுக்கு பிடிக்காது. அவனும் அவந்திகாவும் ஒரே ஸ்கூலில் தான் படித்திருந்தார்கள். அவள் ஸ்கூல் படிப்பை முடித்த பிறகு அவனுடைய தொல்லை இல்லாமல் இருந்தது. சஞ்சய்க்கு அவள் எங்கே இருக்கிறாள் என்று தெரியாததால் அவன் அவளை டிஸ்டர்ப் பண்ணவில்லை. ஆனால் இன்று அவனை பார்ப்போம் என்று அவள் கனவிலும் நினைக்கவில்லை. அவனை பார்த்தவுடன் மீண்டும் அவளுக்குள் அதே பயம் வந்துவிட்டது. அவந்திகா அவனை பார்த்ததும் பார்க்காதது போல நின்று கொண்டிருந்தாள். வேண்டுமென்றே அவனை பார்ப்பதை தவிர்த்தாள். செல்போனில் பிஸியாக இருப்பது போல காட்டிக்கொண்டாள். அதற்குள் மேனேஜர் பில் கொடுக்க, நீங்க 7,000க்கு பில் கொடுத்தீங்கன்னா நிச்சயம் ஃப்ரெண்டுக்கு சந்தேகம் வந்துடும். அதனால பில் கொடுக்கும்போது நீங்க அவன்கிட்ட, நீங்க தான் டுடேஸ் லக்கி கஸ்டமர், அதனால உங்களுக்கு 60% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம்னு சொல்லிடுங்க. அவன் பாவம், எனக்காக இவ்வளோ பெரிய ட்ரீட் ஏற்பாடு பண்ணிட்டான். அவனை கஷ்டப்படுத்துறதுல எனக்கு இஷ்டம் இல்லை, ப்ளீஸ் மறக்காம சொல்லிடுங்க. இதை சொல்லிவிட்டு அவள் வேக வேகமாக அங்கிருந்து விலகி செல்ல நினைத்தாள். சஞ்சய் அவளையே வித்தியாசமாக பார்த்து கொண்டிருந்தார். அவந்திகாவுக்கு தன்னை அடையாளம் தெரியவில்லை என்று நினைத்தவன், ஹே அவந்திகா, உனக்கு நிஜமாவே நான் யாருன்னு தெரியலையா என்று கேட்டான். அவளால் எப்படி அவனை மறக்க முடியும்? ஸ்கூல், வீடு என எல்லா இடங்களிலும் தொடர்ந்து அவளை விடாமல் ஃபாலோ பண்ணிக்கொண்டே இருப்பான். தெரியாதது போல காட்டிக்கொண்டு அங்கிருந்து நழுவி விட வேண்டும் என்பதற்காகத்தான் அவள் அப்படி நடந்து கொண்டாள். சஞ்சய் அவளுக்கு அருகில் நடந்து கொண்டே,
ஹே கொஞ்சம் நில்ல அவந்திகா. நீ ஏன் என்ன அவாய்ட் பண்றேன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. நான் இப்போ முன்ன மாதிரி இல்ல அவந்திகா, ரொம்ப மாறிட்டேன். இஃப் யூ டோன்ட் மைண்ட், இன்னைக்கு நீ என் கூட லஞ்ச் சாப்பிட வாயேன். எனக்கு உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என் ஹார்ட்ல இருக்கிறத ஓப்பனா உன்கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நீயே என்னை பத்தி புரிஞ்சுக்குவ. ப்ளீஸ், ஒரே ஒரு தடவை நான் சொல்றது கேளு ப்ளீஸ் என்று கெஞ்சிக்கொண்டே அவளோடு சேர்ந்து நடந்தார். ஆனால் அவந்திகா சஞ்சயை கண்டு கொள்ளவே இல்லை. அவள் வேகமாக வாஷ்ரூமை நோக்கி நடந்தாள். சஞ்சயும் அவளை விடாமல் பின்தொடர்ந்தார். அவந்திகாவை நேரில் பார்த்த பிறகு அவனது பொறுமை உடைந்து விட்டது. அவளை மிஸ் பண்ண அவன் தயாராக இல்லை. சிறுவயதிலிருந்தே அவள் தன்னை அலட்சியப்படுத்துவதை தாங்கிக் கொண்டிருந்தவன் இன்று பொறுமையை இழந்து விட்டான். அவந்திகா வாஷ்ரூமுக்குள் போவதை பார்த்தவுடன் அவனும் உள்ளே வந்து கதவை மூடினான். அதை பார்த்தவுடன் அவந்திகா பதறிவிட்டார். அவள் ரியாக்ட் செய்வதற்குள் சஞ்சய் வேகமாக அவளை நெருங்கி வந்து அவள் கையை பிடித்தார். வேகமாக தன்னை நோக்கி இழுத்து, என்னடி உனக்கு அவ்வளோ திமிரு? உன் பின்னாடி சுத்தி வந்தா அவ்வளோ கேவலமா போச்சா? எனக்கு என்ன குறைச்சல்? ஏன் உனக்கு என் மேல இவ்வளோ வெறுப்பு? நான் தான் மாறிட்டேன்னு சொல்றேன்ல. நீ எனக்கு சொந்தமானவ. லவ்ல சரி தப்புன்னு எதுவுமே கிடையாது. நான் உன்னை லவ் பண்றேன், எனக்கு நீ வேணும் என்று சொல்ல அவந்திகா வெறுப்போடு, சி முதல்ல இங்க இருந்து வெளியே போ சஞ்சய். நீ இவ்ளோ கேவலமா பிஹேவ் பண்ணா எனக்கு இல்ல எந்த பொண்ணுக்குமே உன்னை பிடிக்காது. தயவு செஞ்சு வடிய விடு, இல்லனா சத்தம் போட்டு ஊரை கூட்டிடுவேன் என்று வார்ன் செய்தார். என்னதான் அவள் சஞ்சய்க்கு எதிரில் தன்னை தைரியமானவளாக காட்டிக்கொண்டாலும் உள்ளுக்குள் பயந்து கொண்டுதான் இருந்தார். அவன் அவந்திகாவை சுவற்றில் சாய்த்து, முடியாது, நீ என்ன வேணா பண்ணிக்க. நீ சத்தம் போட்டா உனக்கு தான் அசிங்கம். நீயும் நானும் மட்டும் தான் இங்க இருக்கோம். நான் ரொம்ப நாள் பொறுமையா இருந்துட்டேன். இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. நான் உன்னை எவ்வளவு லவ் பண்றேன்னு உனக்கு தெரியாது. என்னோட ஆசைகள் நிறைவேற வேண்டிய நேரம் வந்துருச்சு என்று சொல்லிக்கொண்டே சஞ்சய் வெறி பிடித்த மிருகம் போல அவள் மீது பாய்ந்தான். அவன் அவந்திகாவை நெருங்குவதற்குள் வாஷ்ரூம் கதவு டமால் என்ற சத்தத்தோடு வேகமாக திறக்க ஒரு ஜர்க்கோடு சஞ்சய் நின்று விட்டார். அவன் எதிரில் சிவா நின்று கொண்டிருந்தார். உடனே அவந்திகா ஓடி வந்து சிவாவுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டார். சிவாவின் கண்கள் கோபத்தில் சிவந்திருந்தது. அவன் சஞ்சயை பார்த்து முறைத்தார். ஆனால் சஞ்சய் சிவாவை பார்த்து சிரித்தபடி, வாடா ஹீரோ, என்னடா இன்னும் அவளை காப்பாத்த எவனும் வரலையேன்னு நினைச்சேன். எதுக்குடா என்கிட்ட அடி வாங்குறதுக்குனே வரீங்க என்று சொல்லிக் கொண்டிருக்க சிவா ஏற்கனவே உச்சக்கட்ட கோபத்தில் அவனை முறைத்துக் கொண்டிருந்தார். ஏ அவந்திகா, வாடி வெளியில என்று சொல்லிக்கொண்டே சிவாவை நெருங்கி வந்து அவளை எட்டி பிடித்து இழுக்க நினைத்தான். சிவா சடனாக அருகில் இருந்த டஸ்ட்பினை எடுத்து சஞ்சயின் காலில் வேகமாக அடித்தார். சஞ்சய் வலி தாங்க முடியாமல் என்று அலறியபடி காலை தூக்கி பிடித்தபடி குதித்தார். ஆட்டம் அப்போதுதான் சூடு பிடிக்க ஆரம்பித்தது. சிவா அவன் காலரை பிடித்து தூக்கி வயிற்றில் வேகமாக ஒரு குத்து விட்டார். சஞ்சய் பறந்து சென்று கண்ணாடியில் மோதி வாஷ் பேசின் மீது விழுந்தார். பிறகு சரிந்து கீழே விட அவன் மூக்கில் இருந்து ரத்தம் வடிய ஆரம்பித்தது. ஆனாலும் சிவாவின் கோபம் இன்னும் அடங்கவில்லை. அவன் சஞ்சயை நெருங்கி வந்து, இனிமே அவந்திகா கிட்ட பிரச்சனை பண்ணணும்னு நினைச்ச உன் உடம்புல உயிர் இருக்காது என்று மிரட்டினான். அவன் கண்களில் தெரிந்த கோபத்தை பார்த்து சஞ்சய் பயந்து நடுங்கியபடி எழுந்து நிற்க முயற்சி செய்தார். சிவா அவன் கழுத்தை பிடித்து மேலே தூக்கினான். பின் அவனை வாஷ்ரூமுக்கு வெளியே இருந்த ஒரு மீன் தொட்டி மீது வீசி எறிய அந்த காலியான மீன் தொட்டி உடைந்து நொறுங்கியது. கண்ணாடி துண்டுகள் தரையெங்கும் சிதறி கிடக்க அதற்கு நடுவில் சஞ்சய் தரையில் மீனை போல துடித்துக் கொண்டிருந்தார். ப்ளீஸ் ஹெல்ப், ஹெல்ப் என்று கத்தினார். கண்ணாடி உடையும் சத்தம் கேட்டு அந்த இடத்தில் கூட்டம் கூடிவிட்டது. சிலர் தங்களுடைய போனில் இதையெல்லாம் வீடியோ ரெக்கார்ட் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். சிவா கைகளை துடைத்துக் கொண்டு சஞ்சயை நெருங்கி வந்து கீழே குனிந்து, இனிமே எந்த பொண்ணுகிட்டையும் நீ தப்பா நடந்துக்க கூடாது. மீறி ஏதாவது செய்யணும்னு நினைச்சா நான் சும்மா இருக்க மாட்டேன், ஜாக்கிரதை என்று சொல்ல சஞ்சய்க்கு அவமானமாக இருந்தது. அவன் ஏதோ சொல்ல நினைத்தான். ஆனால் சிவாவுக்கு அதை கேட்கும் பொறுமை இல்லை. இன்னும் கூட அவனுடைய கோபம் தணியவில்லை. இறுதியாக அவன் வயிற்றில் ஓங்கி ஒரு உதைவிட அவன் தரையில் வேகமாக சறுக்கிச் சென்று சுவற்றில் மோதினான். பிறகு சிவா அவந்திகாவிடம் திரும்பி, இனிமே நீ இவனை பார்த்து பயப்பட வேணாம். இவனால உன்னை ஒன்னும் பண்ண முடியாது, உனக்கு நான் இருக்கேன் என்றார். அதை கேட்டு அவந்திகா எமோஷனல் ஆகிவிட்டார். இதுவரை யாருமே அவளுக்காக ஸ்டாண்ட் எடுத்ததில்லை. அதை நினைத்து கண் கலங்கினார். சஞ்சய் அங்கே கூடியிருப்பவர்களை பார்த்து, எதுக்கு எல்லாரும் வேடிக்கை பாக்குறீங்க? யாராவது போலீஸ்க்கு கால் பண்ணுங்க, அவ என்னை எப்படி அடிச்சிருக்கான்னு பாருங்க என்று சொல்ல மேனேஜர் உட்பட அங்கிருந்த பலரும் போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவதற்காக போனை வெளியில் எடுக்க அவந்திகா சிவாவுக்கு ஆதரவாக
இல்ல, இவன் போய் சொல்றான். இவனை நம்பாதீங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவன் என்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணான். அதனாலதான் என் ஃப்ரெண்ட் அவனை அடிச்சான். சிவா மேல எந்த தப்பும் இல்ல என்றார். போனை கையில் எடுத்த மேனேஜர் அவந்திகாவின் வார்த்தைகளை கேட்ட பிறகு மீண்டும் அதை பாக்கெட்டில் வைத்து விட்டார். வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த கூட்டத்தில் நந்தினியும் அவளுடைய ஃப்ரெண்ட்ஸும் இருந்தார்கள். நந்தினி தன்னுடைய பர்த்டே பார்ட்டிக்கு ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணுவதற்காகத்தான் அந்த ஹோட்டலுக்கு வந்திருந்தார். அவள் சிவாவின் இன்னொரு முகத்தை பார்த்து ஷாக் ஆகிவிட்டார். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஏபி டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.